மாசி மாத பலன்களில் மனுஷனுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னா அது எந்த பிரச்சனையாக ஃபஸ்ட்டு இருக்குன்னா பணம் தான். என்னுடைய வாழ்க்கையில் நான் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. என்கிட்ட பணம் மட்டும் கிடச்சிச்சின்னா நான் வேறு லெவல் வேறு மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அந்த பணம் எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய ராசிக்கான பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உள்ள ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். கடவுளொரு டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா மாசி மாதம். இந்த 2026 தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் என்று கருதப்படுகின்ற மாசி மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன சிறப்பான மாதம், எப்படி அதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு, ஓகேவா? ஆனால் இந்த மாசி மாதத்துக்கு மட்டும் ரொம்ப அதிகமான சிறப்பு உண்டு. எல்லாருமே எல்லா மாதமும் கோயிலுக்கு போவோம். ஆனால் எல்லாருமே ஒன்றோட குலதெய்வ கோயிலுக்கு போவோமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. கூட பிறந்தவங்க, நம்மளுடைய பங்காளிக, அப்புறம் உன்னூட்ட பங்காளிக, இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் ஒன்றோட ஒரு கோவிலுக்குள்ள, அதாவது நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு எப்போ நடக்கும்னா நம்மளுடைய மாசி மாதத்தில் தான் நடக்கும். அதாவது இந்த மாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணிக்கும் அந்த நாள், முதல் நாள் மாசி மாதம் ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது காலசக்கரத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி சூரியன். அவர் கரெக்டாக காலசக்கரத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு உள்ளே வராருன்னா நம்மளுடைய கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம். அப்போ காலசக்கரத்துக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ளே வரும் இந்த அற்புதமான மாதம் நம்முடைய மாசி மாதமாக கருதப்படுகிறது. அப்போ சூரியன் கும்பத்துக்குள்ளே நுழையிறாரு. அப்போ ஏன் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே உதயமாகும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பம் தான் கோவிலுடைய எல்லா கோவில்களுடைய கோவிலின் மிக முக்கியமான கோவில் கலசமாக நம்ம எடுத்துக்கிறோம். கும்பம்னாலே கோவிலுடைய கலசம். கோவிலுடைய கலசத்தில் அத்தனை விதமான வைப்ரேஷனும் இருக்கும். அதனால கும்பாபிஷேகம் என்பது ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு முறைப்படி 12 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருடங்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லி ஒவ்வொரு கோயில்களும் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, ஓகேவா? அவங்களுடைய முறைப்படி நடத்துகிறாங்க. ஸோ அப்போ கும்பாபிஷேகம் பண்ணி எவ்வளோ தூரம் வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் உணர்ந்தனால தான் கும்பத்துக்கு அவ்வளோ மரியாதை. அப்போ இந்த கும்ப ராசிக்குள்ளே சூரியன் உள்ளே வராரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ உங்களுடைய குலதெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பான மாதமாக இதனால தான் எடுத்திருக்காங்க. இன்னொன்று, மாசி மகத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். மாசி மகத்தில் எல்லா நட்சத்திரமும் வரும், ஓகேவா? ஆனால் இந்த மக நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. நம்மளுடைய முன்னோர்களுடைய முழு வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா மாசி மகம் வரும் நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ஊர் பக்கத்தில் அல்லது உங்களுடைய நியரஸ்டாக எந்த கடற்கரை இருக்கோ அந்த கடற்கரையில் போய் நீராடுங்க. புண்ணிய தீர்த்தம் ஆடுவது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய அத்தனை விதமான பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு மாசி மகத்தில் உண்டு. அதேபோல் இந்த மாசி மகம் அன்று உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், மேலும் உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னு முழு மனதோடு இருக்கீங்கன்னா, நீங்கள் எந்த மதமாக கூட இருந்துக்கோங்களேன், பொதுவாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்து மதத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், குலதெய்வ கோயில் வழிபாடெலாம் சொல்லிக்கிருக்கோம். ஸோ மற்ற மதத்து சார்ந்த நம்மளுடைய சகோதர சகோதரிகளும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இந்து மதத்தில் உள்ள நம்மளுடைய நேயர்களாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருக்குமே நம்மளுடைய இந்து மதத்துடைய சகோதர சகோதரிகளுக்குமே இது வந்து எக்ஸாக்டாக பொருந்தும். கோவிலுக்கு போக முடியலைங்க, போக முடியாத சூழ்நிலை ஏதோ மேபி. ஏன்னா இப்போ வந்து குலதெய்வ கோயில் போகணுன்னா வீட்டில் வந்து தேவையில்லாத விஷயங்கள் நடந்துக்கக்கூடாது, அப்படின்னா 1 இயர் கோயில் போகக்கூடாது. நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லி சில பேருக்கு சாஸ்திரம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பெரிய ஸ்தலங்களுக்கு போக முடியல, இப்படிலாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது கட்டாயமாக பொருந்தும். என்ன பண்ணலான்னா,
இந்த மாசி மகம் நட்சத்திரம் ஒரு நாளில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் வயதான முதியவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, வயதான முதியவர்கள், ஆதரவற்ற முதியவர்களுக்கு நீங்கள் நல்ல தூய்மையான ஆடை, புதிய ஆடை வாங்கி கொடுத்து அவங்களுக்கான உணவு, அன்றைய தினத்துக்கான 3 வேளைக்கான உணவு நீங்கள் வாங்கி கொடுக்குறது அல்லது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான பணத்தை கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம், அதாவது அவங்க நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்பம்மா அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா போதுங்க. இந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம், உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாசி மகத்தை மறந்துடாதீங்க. மக நட்சத்திரம் வரும் நாளில் உறுதியாக நீங்கள் மறக்காமல் போய் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு வாங்கி கொடுங்க. மாற்றம் ஏற்றமும் மக நட்சத்திரம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக தொடங்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். இருந்தாலும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சில விஷயம் சொல்லிடுறேன். மகர ராசி காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 10ஆம் இடத்தை என்ன சொல்லுவோம், தொழில்ஸ்தானம்னு சொல்லலாம். அதேபோல் கர்மா சம்பந்தப்பட்ட ஸ்தான அமைப்பு நம்முடைய மகர ராசிக்கு பொருந்தும். அப்போ இந்த கர்மா அப்படிங்கிறத அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர்களில் மகர ராசிக்காரங்க பொருந்துவாங்க. என்ன கர்மா பண்ணேன்னு தெரியல, நான் இப்படி மாட்டிக்கிட்டேன், என்ன போன பிறகு நான் கர்மா பண்ணேன்னு தெரியல, என்னோடய வாழ்க்கையில் பிரச்சனை மட்டுமே இருக்குது அப்படின்னு அதிகமாக இந்த கர்மாவை டச் பண்ணுற நபர்கள் யாருன்னா மகர ராசிக்காரங்க தான். அதேபோல் மற்றவங்களுடைய கர்மாவை வாங்கி கொண்டு மற்றவர்களுடைய பிரச்சனைகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய நபர்களும் மகர ராசிக்காரங்க தான். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, அது சட்ட ரீதியான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை, சிக்கலான பிரச்சனைகள் எல்லாமே எளிதாக அப்படி அதை எவ்வளோ பெரிய முடிச்சு போட்டாலும் அதை எப்படி நுணுக்கமாக அவுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது செயல்படுத்தக்கூடிய நபர் யார்னா அது நீங்கள் தான், மகர ராசி தான். யாருடைய பிரச்சனைக்கும் சிக்கல்களை முடிச்சு அவுக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட உண்டு. ஏன்னா நீங்கள் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து அந்த ராசியில் நீங்கள் பிறந்தனால, ஓகேவா. ஸோ இது பொதுவாகவே உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குற வலிமை. ஆனால் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய கொடுமை. இதுதான் உண்மை. ஏன்னா மற்றவங்களுடைய கர்மாவெல்லாம் சுமக்கும்போது என்ன ஆகும், அந்த கர்மாவை நம்ம தான் வாங்கிக்கிறோம், நம்ம தானே பெற்றுக்கிறோம். அப்போ அந்த கிரகங்கள் எல்லாமே உங்கள் பக்கம் திசை திரும்பிடே, இவன் தாண்டா அவன் பிரச்சனை முடிச்சுட்டியான், அவனுக்கு பிரச்சனை நம்ம கொடுக்கலான்னு இவன் தாண்டா முடிச்சுட்டியான், இவனை பாரு, இந்த பொண்ணு தான்ப்பா எல்லா பிரச்சனையும் தீர்வு கொடுக்குது, அப்படின்னா இந்த பொண்ணுக்கு பிரச்சனை கொடுப்போம் அப்படின்னு சிறு வயதிலிருந்து, அதாவது ஒரு 13 வயசு அப்படிங்கிற 12 வயசில் பார்த்திங்கன்னா சின்ன வயசு, அந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வயசு. ஆனால் என்னையே பொறுத்தளவு நம்மளுடைய அன்பு நேயர்கள்ட்ட சொல்லுவது என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுறேங்க, 10 வயசுலேருந்து 13 வயசுலேருந்து எங்களுடைய குடும்ப பொறுப்பை நான் சுமக்க ஆரம்பிச்சிட்டேன், 13 வயசுலேருந்து நான் என்னுடைய வீட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னுடைய நண்பர்களுக்கு நான் அதிகமாக தீர்வு கொடுத்துருக்கேன், அதனால் பல சின்ன வயசுலேருந்தே என்னுடைய வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகராசிக்காரங்க, ரியாலிட்டியாக உணரக்கூடிய மகராசிக்காரங்க கீழே கமெண்ட்ஸ் ஆமான்னு மட்டும் கொடுத்தா போதும், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா சந்தோஷம்னா நான் உங்களுடைய கர்மாவே டச் பண்ணிட்டேங்கிறத நானும் உணர்ந்துருவேன். இப்போ உங்கள் கர்மா நான் வாங்கிக்கிறேன், இதுதான் உண்மை, ஓகேவா. ஸோ அந்த சூழ்நிலை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அப்போ இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7.5 சனியை விட்டு விலகிட்டோம். உங்களுடைய ராசியின் அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் 7.5 சனி பிணியிலிருந்து விலகியுமே இன்னும் அதிகமான நிம்மதி இல்லை. கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்லினேன். இந்த ஜனவரி பிறந்ததுலேருந்து இந்த மாசி வரதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அதிக விரை செலவு, தேவையில்லாத விரை செலவு செஞ்சுருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 12 ராசியில் மகர ராசி தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கும். உங்களுக்கு நிறைய விரை செலவு வந்திருக்கும், வண்டி வாகனங்களில் நிறைய தாக்கம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களை அறியாமல் நடந்த விஷயம். ஸோ இனிமேல் நடக்க போகிற நல்ல விஷயங்கள் என்னென்னா, புதியதாக உங்களுடைய முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைகளில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை அடையக்கூடிய பாக்கியம் உண்டு.
உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக போகுது. அதேபோல் சொந்தமாக தொழில் செய்கின்ற நம்முடைய வியாபார பெருமக்களுக்கு நல்ல ஒரு வாடிக்கையாளர்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்களை நாடி வந்து உங்கள்கிட்ட வந்து தொழில் செய்வதற்கான பாக்கியம் ஏற்படும். அதேபோல் ஒரு கம்பெனி நடத்துகிற, புதிதாக ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகின்ற நம்மளுடைய மகராசி என்பவர்களுக்கு உறுதியாக தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. புதிதாக ஒரு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. மகர ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக மதிப்பெண் வாங்க போகிறீங்க. ஹை ஸ்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய படிப்பில் ஏற்றம் உண்டு. அது எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, நான் மாணவன் அப்படின்னு சொல்லி எந்த துறையில் போய் சேர்றீங்களோ அத்தனை துறையிலும் ஒரு எழுச்சி அடைவீர்கள். அதே போல் மகராசி என்பவர்களில் யாரெல்லாம் அடிமட்ட வேலைகள் என்று சொல்லக்கூடிய உடலை ஒரு வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய அளவுக்கு வேலை பார்க்கின்ற அத்தனை விதமான சகோதர சகோதரிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு லாபமும் மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டாக போகுது என்பது உண்மை. ஆசிரியர் பெருமக்கள் மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற நம்மளுடைய மகராசி என்பவர்களுக்கும் சரி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கிற மகராசி என்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் வெளியே கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையாட்களால் நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க. உங்களுக்கான ஒரு சரியான வேலையாட்கள் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கான வேலையாட்கள் உங்களுடன் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. மகராசி என்பர்களை யாராவது வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா, அதே போல் வெளிநாட்டிலேருந்து நம்மளுடைய தாய்நாட்டுக்கு திரும்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெண்டுமே நடக்கும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டிலேருந்து தாய்நாட்டுக்கு வர முடியலன்னு கஷ்டப்படுற மகராசிக்காரங்க உறுதியாக தாய்நாட்டில் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியமெல்லாம் உண்டாக போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். இந்த மாதம் நிறைய மகிழ்ச்சியை கொடுக்குது. பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக மகராசி என்பவர்களுக்கு சனி பகவான் சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மீனத்தில் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் சனி பகவான் கடகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ, யாருக்கெல்லாம் சனி பகவான் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அத்தனை விதமான மகராசி என்பவர்களுக்கும் உறுதியாக பொருளாதாரத்தில் அப்படியே ஹை ஸ்பீடில் ஒரு ஏற்றம் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, திடீர் மாற்றம் உண்டு. பெண்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சி உண்டு. பெண்களுக்கு பெண்கள் மூலமாகவே நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் உண்டு என்பது உண்மை. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும். வரப்போ ஒரு பொருளாதாரத்தை சரியான முதலீடு பண்ணணும். இன்னும் தானம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? சேமிப்புக்கு எடுத்து வைங்க, இடம் வாங்கி போடுங்க, தங்க நகை வாங்குங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடந்துடாதான்னு எதிர்பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சி உறுதியாக நடக்கும் என்பது உண்மை. சரி, இவ்வளோ நன்மை நடக்குதுல்ல, கவனமான விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஃபஸ்ட்டு விஷயம், வெளி நபர்களுடைய தொடர்புகள் விஷயங்களில் கவனமாக இருங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. உங்களுடைய ஆழ் மனதில் உள்ள ஆசைகள் நிறையா இருக்குது. அதை யார்ட்டையும் வெளிப்படையாக சொல்லாமல் இருங்க, அதுவே நிறைவேறிடும். நான் அது பண்ண ஆசைப்பட்டேன், இது பண்ண ஆசைப்பட்டேன், எது வேணால் பண்ண ஆசைப்படுங்க. ஆசைப்படுறதுக்கு முழு தகுதி உங்களுக்கு இருக்குது. ஏன்னா பலவருடைய ஆசைகளை நிறைவேற்றிய நீங்கள் உங்களுடைய ஆசையை நிறைவேற்ற மறந்துட்டீங்க. இந்த மாதம் முதல் நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஏற்கனவே நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன், உங்களுடைய மனசில் வச்சு மனதார நீங்கள் நினச்சி செய்கின்ற விஷயம் எல்லாம் வெற்றி பெறும். மனசில் உள்ள விஷயத்தை வெளிப்படையாக சொல்லி நிறைய போராடி தான் வெற்றி பெறுறீங்க. சில மகராசிக்காரங்க போராட்டத்தை மட்டும்தான் சந்திக்கிங்க. ஸோ வெளிப்படைத்தன்மையை விட்டுட்டு நீங்கள் மனசுக்குள்ளே வச்சு செய்யுங்க, மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. மேலும் கொஞ்சம் நைட்டு வேகமாக தூங்குங்க. நைட்டு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக மகராசிக்காரங்க டிரைவிங் பண்ணுவதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வண்டி ஓட்டாமல் இருக்க முடியாதுங்க அப்படின்னா, ஏன்னா டிரைவருக்கெலாம் நிறைய மகராசிக்காரங்களாம் டிரைவர்ஸ் இருப்பீங்க. ஸோ அப்போ வண்டி ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டுங்க, பாதிப்பு கிடையாது. கவனம் இல்லாமல் செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு இல்லை பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட தேவையெல்லாம் பேசிக்கிட்டு வாதம் பண்ணிக்கிட்டு வண்டி ஓட்டினா சிறு பாதிப்புகள் வந்துடும். ஸோ கவனமாக இருந்தால் ஏற்றம் உண்டு, மாற்றம் உண்டு.
மகர ராசிக்காரங்க உறுதியாக இந்த மாசி மாதம் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வ கோயிலில் போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் குலதெய்வ கோயிலில் என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்கோ, சின்ன சின்ன தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், சின்ன சின்ன தெய்வங்கள் இருக்கோ, அத்தனை தெய்வங்களுக்கும் நீங்கள் விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு குறைஞ்சது 9 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுங்க. நீங்கள் உறுதியாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் மிகப்பெரிய எழுச்சியும் மிகப்பெரிய மாற்றத்தையும் இந்த மாதம் முதல் துவங்கலாம் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன். பொதுவாக முருகப்பெருமான் வழிபாடு உங்களோட லைஃப்பில் எல்லா விதமான துன்பங்களிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. ஏற்றமும் மாற்றமும் மகர ராசிக்குரியது. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயம் என்னென்னா, 2026 மாசி மாத பலனில், தமிழ் மாத பலனில் இந்த மாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ராசியின் அடிப்படையில் உள்ள பலன்கள் தான் பார்த்துருக்கீங்க. இது பொது பலனே, நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இது பொது பலன். இதில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும்னு நான் சொல்ல வரல, ஆனால் ஓரளவுக்கு நிறைவேறும் என்பது உண்மை. அதாவது தாகத்துடன் ரொம்ப பசியுடன் இருக்கவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியோ ஒரு கேன் தண்ணியோ கொடுத்தா கொஞ்சமாச்சும் ஒரு ஆத்மாத்மான ஒரு திருப்தி ஏற்படும் பார்த்தீங்களா? ஸோ அந்த தன்மை உறுதியாக கோச்சார கிரகங்கள் கொடுத்துரும். ஆனால் பசி முழுமையாக விலகுமா? முழுமையான ஒரு மகிழ்ச்சி நிறைவான ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா? இல்லை நிறைவான ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் பலன் சொல்லும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும், கிட்டத்தட்ட சுய ஜாதகத்தில் தான் 70% எடுப்போம் உண்மையிலேயே. அப்போ சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா நம்மளுடைய அன்பு நேயர்கள், வீடியோ பார்க்குற நேயர்கள், எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்கள் பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய மாதம், வருடம், நேரம், அதே போல் நீங்கள் பிறந்த ஊர், தற்போது நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் நம்மளுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குற நம்மளுடைய பெண்கள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை டைரெக்டாக உறுதியாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுக்கு பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கிடைச்ச பிறகு உறுதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும், உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்ற நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.